வணக்கம் நண்பர்களே. நிறைய பேரோட வீட்டில் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். சரியான வெயில் அடிக்குதுல்ல, பகலெல்லாம் வெளியவே போக முடியாது. அதுக்காக பசங்க எப்பவுமே மொபைல்லேயே பார்த்துட்டு இருக்காம ஏதாவது இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த குவில்லிங் ஜுவல்லரி நான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. அது அத்தனையும் வேணும் அப்பதான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பேசிக்கா 1-2 விஷயங்கள் இருந்தாலே போதும். இது குவில்லிங் பேப்பர். இது திக்னஸ் இந்த மாதிரி இவ்வளோ திக்காக இருக்கு. இதை விட கொஞ்சம் பெருசு இருக்கு, மெலீஸாவும் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் இந்த மாதிரி திக்கா இருக்கிறது எடுத்துக்கிட்டாவே நல்லா இருக்கும். அடுத்தது யூஸ் பண்றதுக்கு ஃபெவிகால். அடுத்தது இதுதான் அந்த குவில்லிங் நீடில். இதை வச்சுதான் நம்ம அந்த குவில்லிங் பேப்பரை அப்படியே சுத்த போறோம். இது பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம அந்த கம்மலா செஞ்சு போட்டுக்கிறதுக்கு ஜம்ப் ரிங், அந்த ரவுண்ட் ரிங் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த இயரிங் ஹூக்கும் வேணும். இது கோல்டுலயும் கிடைக்குது, சில்வர், அப்புறமா ஆன்டிக் பீசஸ் அந்த மாதிரி கிடைக்குது. எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிடிக்காது, நம்ம காதோட சேர்த்து கம்மல் மாதிரி போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேக்ல அந்த ஸ்டட் பேஸ் இருக்கும்ல, அதுவும் கிடைக்கும். அதை வேணாலும் வாங்கி அதையும் நம்ம ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்றதுக்கான பிளையர், அது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிசர் இருக்குது, பெட்ரு. இவ்வளோ இருந்தாலே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு இயரிங் தான். அதுக்கு நான் எல்லோவும் ஒரு லைட் க்ரீனும் எடுத்திருக்கேன். இது ஃபுல் ஸ்ட்ரிப் அப்படியே நம்மளுக்கு தேவையில்லை, அவ்வளோ பெரிய இது பண்ண போகிறது இல்லை. அதனால பாதி பாதியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 4 எடுத்துட்டு அதை கட் பண்ணி பண்ணோன்னா ஒரு 8 வரும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் தான் எனக்கு தேவை. அதே மாதிரி பச்சையிலையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த நுனியை இந்த குவில்லிங் நீடில் இருக்கு இல்லையா, அதோட நடுவில் ஒரு கீரல் மாதிரி இருக்கும் அந்த ஊசியில, அதுக்கு உள்ள சொருகிக்கணும். அது சொருகிட்டு அதை கொஞ்சம் டைட்டா அப்படி வச்சுக்கிட்டு மெதுவா நம்ம இந்த நீடில சுத்தினோம்னா இந்த பேப்பர் அப்படியே ரோல் ஆகி வரும். இப்ப முடிய போது இந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சம் டைட்டா பிடிச்சிட்டு அந்த ஃபெவிகால் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது அப்படியே ஒட்டிக்கும். நம்ம இப்படி வச்சு ஒட்டின உடனே கை எடுத்தோம்னா அப்படி வந்துடும். அதனால கொஞ்சம் நேரம் அது பிடிச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்க. அது எதுக்குன்னா இந்த இயரிங்கோட அந்த ரிங் இருக்குல்ல, அதை போட்டுக்கிறதுக்கு தான். ஸோ இதை இப்படி ரவுண்டாகவே வச்சுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி அமுக்கி விட்டோம்னா ஒரு நல்ல அழகாக அந்த டியர் ஷேப் மாதிரி வரும். அந்த பூ இதழெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஷேப் வரும். ஸோ அது இன்னுமே அழகாக இருக்கும் ரவுண்டை விட. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு இந்த 4த்தையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அழகாக ஒட்ட வேண்டியது தான். கொஞ்சம் பொறுமையாக ஒட்டணும். கொஞ்சம் அப்படி இப்படின்னா அந்த ஷேப் மாறும், இல்லைன்னா அந்த சரியா அது ஒட்டாம பிச்சுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும்.
ஸோ இந்த 4 இதையும் ஒட்டியாச்சு. கீழே அந்த பச்சையை ஒரு காதில் ஒரு சைடு இன்னொரு காதில் இன்னொரு சைடு வர மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். மேலே வந்து அந்த பச்சையும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போது அந்த ரிங் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக போடணும், ஏன்னா இது இப்போ தான் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டி கொஞ்ச நேரம் வச்சுருங்க, நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் இப்படி எடுத்து பாருங்கள் வருதான்னு. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது, மெதுவாக லைட்டாக தொட்டு பாருங்கள். வரல நல்லா காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த ரிங் போடுற வேலை பார்த்துக்கலாம். ஸோ அதை போட்டுட்டு அதில் அந்த இயரிங் ஹுக்கையும் மாட்டி விட்டால் அவ்வளோதான், ஈஸியாக ஒரு கம்மல் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. குட்டி பசங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், காலேஜ் போகிற பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த எந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் போடணுமோ அந்த கலரை சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கிராஃப்டாக மட்டும் இல்லாமல் இதை வந்து நிறைய சேல் கூட பண்ணலாம். நான் நிறைய பண்ணியிருக்கேன். முன்னாடி கோவிட்க்கு முன்னாடி எக்கச்சக்கமாக நான் பண்ணியிருந்தேன், கிளாஸஸ் கூட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா அதெல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து நம்ம சேனலுக்காக நான் புதுசாக மறுபடியும் என்னோட அந்த பழைய மெட்டீரியல்ஸ்லாம் தேடி எடுத்து உங்களுக்காக நான் வீடியோஸ் போடுறேன். இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம், இன்னும் அழகழகான டிசைன், ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்னும் நிறைய நல்ல டிசைன்ஸ் நான் இனிமேல் தான் போட போகிறேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற அந்த கருப்பு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இதோடு நான் கிளம்புறேன். நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய்.